எனது 2 செகண்ட்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பிரான் பெப்பர் ஃப்ரையா ஸ்பைசியா கிறிஸ்பியா செய்யலாம்னா நம்ப முடியுதா? ஸோ நம்பிதாங்க ஆகணும். அந்த இறால் பாத்தீங்கன்னா அந்த பெப்பர் ஃபிளேவர்ல சேரும் போது வரும் வாசனை பாத்தீங்கன்னா அப்படிதாங்க டேஸ்டா இருக்கும். அதோட மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க இவ்வளோ ருசியான இறால் சுக்கா மிளகு வறுவலை எப்படி செய்யலான்றத பாத்திரலாம். இதுக்கு முதல்ல ப்ரானை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரானா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் நூல் மாதிரி இருக்கும், அந்த குடலில் உள்ள அழுக்கு அதை கூட க்ளீன் பண்ணிடுங்க. இல்லாட்டி மண் வந்து குறையாக இருக்கும், அது லைட்டாக கத்தியில் வந்து நடுவில் அதோட வயிற்று பகுதியில் உள்ள அந்த மண் குடலை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சிங்கன்னா போதுங்க, நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரைவை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துட்டு நல்லா பூண்டு பல் வந்து குட்டி குட்டி பல்லாக வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இப்படி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க போடணும், அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா ப்ரான் பெப்பர் ஃப்ரை, அதாவது ப்ரான் சுக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து செம்ம சூப்பராக சேர்ப்போம். அதனால தக்காளி பழம் அதிகமாக போட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி வந்துடும். அதனால ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம் பாருங்க, நல்லா ஜூஸியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ப்ரான் வந்து நல்லா பெருசாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணோன்னா 2 நிமிஷத்துலேயே ப்ரான் குக் ஆகிடுங்க, அவ்வளோ குயிக்காக வந்து குக் ஆகிடும். ஸோ ப்ரான் வந்து எந்த அளவு நீங்கள் வந்து பெருசாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ப்ரான் வந்து பெருசாக தான் வாங்கியிருக்கோம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா பொருட்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் ஈஸியான பொருள் தான், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதில் காரமே இருக்காது. 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கறி மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ இது 2 மட்டுமே போதுங்க. இந்த 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கடைசி பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரக பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் வந்து பெப்பர் ப்ரான் ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஃபைனல் டச்சப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இறால்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ப்ரானை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கணும். மிளகு ஜீரக பொடி தான் நான் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதுவே பாத்தீங்கன்னா காரம் வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா 1/2 கிலோ நம்ம செஞ்சோம்னா அதுல நம்ம 1/4 கிலோ தான் நமக்கு கிடைக்கும். இப்ப கடைசியா ஃபைனலா இன்னும் வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்குனீங்கன்னா அப்பப்பா, செட்டிநாடு ஹோட்டல்லையா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய நான்வெஜ் ஹோட்டல்லையா இருக்கட்டும், அங்க வைக்கக்கூடிய இறால் மிளகு வறுவல் சுக்கா தான் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். இது வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை சொல்லலாம். ஸோ இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம டேஸ்டா இருக்கும்.